சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி பகுதியில் மேலும் 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிப்பு. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் இதைத்தான் செய்திருப்பார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் நீதியமைச்சர் வழங்கியுள்ள உத்தரவு. அமெரிக்காவின் தீர்வு வரி குறைப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ள பாரிய வெற்றி. யாழில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் தவறான முடிவெடுத்த குடும்பத்தர். வெளிநாட்டு துப்பாக்கியுடன் போலீசாரிடம் சிக்கிய 3. மஹிந்தவை விட அதிக பாதுகாப்பு அனுரவுக்கு தொடரும் விமர்சனங்கள். இலங்கையில் அதிகரித்துள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி. தொடர்பன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியிலுள்ள மனித புதைகுழியில் இருந்து புதிதாக 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த எலும்பு தொகுதிகள் நேற்றைய தினம் அகழ்வின் பொழுது மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி அகழ்வு பணியின் 2ஆம் கட்டத்தின் 26வது நாள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள 3 எலும்புக்கூட்டு தொகுதியுடனாக 105 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை 118 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இப்போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பினார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருக்கிறார் இல்லை என்பதை வைத்துக்கொண்டு அர்த்தப்படுத்தலில் எந்த பிரயோசனமும் இல்லை. தற்போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? அதை தமிழ் கட்சிகள் செய்யுங்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் இதைத்தான் செய்திருப்பார் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார். நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரவுக்கும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள், சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோருக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்று கொழும்பு நீதியமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்பொழுது 15 முதல் 30 வருடங்கள் இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரின் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் உறவினர்களின் நீண்டகால சிறைவாசம் காரணமாக தாங்கள் எதிர்நோக்கிய உளவியல், சமூகம் மற்றும் பொருளாதார சவால்களை கண்ணீருடன் எடுத்துரைத்தனர். தங்களின் அன்புக்குரியவர்களை விரைவில் விடுதலை செய்யுமாறு அமைச்சரிடம் கூட்டாக கோரிக்கை விடுத்தனர். இலங்கையின் இன முரண்பாடுகளால் உருவான போரின் விளைவுகளான தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண்பது அவசியமாகும். கடந்த காலத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம், விடுதலை புலிகளுடனான சமாதான பேச்சுக்கள், JVPக்கு பொது மன்னிப்பு மற்றும் போருக்கு பின்னர் 12,000 விடுதலை புலிகள் விடுவிக்கப்பட்டமை போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை மனிதாபிமான ரீதியில் முன்னெடுக்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் பயங்கரவாத தடை சட்டமூடாக கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளின் பொது மன்னிப்பு சார்ந்த விடயங்கள் ஜனாதிபதியின் அதிகாரத்தின் கீழ் வருகின்றமையால் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்று தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர் உறுதியளித்தார். இந்த சந்திப்பு கடந்த ஜனவரி 2025 முதல் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடனான எழுத்து மூல கோரிக்கைக்கு அமைவாக இடம்பெற்றுள்ளது. இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள தீர்வை வரியை இன்னும் குறைத்துள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் சர்வதேச நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கான தீர்வை வரியை அண்மையில் அதிகரித்து அறிக்கை வெளியிட்டது. இதன் பிரகாரம் இலங்கையில் ஏற்றுமதி பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்ட போதும் ராஜதந்திர நடைமுறை மூலம் குறித்த வரி பின்னர் 30% குறைக்கப்பட்டது. இருப்பினும் இலங்கை அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகள் காரணமாக குறித்த வரி தற்போதைக்கு இன்னும் குறைக்கப்பட்டு 20% தீர்வை வரி அறவிடப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பு இம்மாதம் 7ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். கோப்பாய் கட்டைப்பிராய் பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய சுந்தரம் கோணேஸ்வரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துள்ளது. இந்த நிலையில் மனவிரக்தியின் காரணமாக தவறான முடிவெடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை கோப்பாய் போலீசார் நெறிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் காரில் வந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காலி துறைமுக போலீஸ் பிரிவில் உள்ள மீன்பிடி துறைமுகத்துக்கு அருகில் வைத்து நேற்று மேற்படி 3 கைது செய்யப்பட்டனர்.
காலி துறைமுக போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவொன்றுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். சீனகுடா பகுதியைச் சேர்ந்த 45, 54 மற்றும் 56 வயதுடைய நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து வெளிநாட்டு துப்பாக்கி, 9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் 5 என்பன போலீசாரால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை விட தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிக பாதுகாப்பை பயன்படுத்துவதாக பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை விடுவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இன்றும் அதிகமான அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன. அவருக்கு மிகவும் கடுமையான பாதுகாப்பை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் அரசாங்கம் அதை தடுத்தது. தற்போது மஹிந்த ராஜபக்சவை விட அனுரகுமார திசாநாயக்க அதிக பாதுகாப்பை பயன்படுத்துகிறார். இவ்வாறு இருக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு போதாதென்றும் கூடுதல் பாதுகாப்பினை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் லால்காந்த எந்த வெட்கமும் இல்லாமல் கூறியுள்ளார். இதேவேளை நெடுஞ்சாலைகள் கட்டும் பணியை மீண்டும் சீனாவுக்கு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருந்தபொழுது சீனாவுடனான ஒப்பந்தங்களை விமர்சித்துவிட்டு தற்போது சீனாவுடன் மீண்டும் வணிகம் செய்ய முடிவு செய்தமை விதியின் நகைச்சுவை. வாக்காளர்களை மகிழ்விப்பதற்கும் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்கும் அவர் கூறிய கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளில் ஈடுபட்ட தனிநபர்கள் மற்றும் உரிமம் பெறாத நிறுவனங்களுக்கு எதிராக கடந்த 7 மாதங்களில் 567 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் 2620 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் வேலை தேடுவோரை ஏமாற்றிய நபர்களிடமிருந்து 199.4 மில்லியனுக்கும் அதிகமான பணம் மீட்கப்பட்டதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட உரிமம் பெற்ற வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று உள்ளடங்கலாக 5 நிறுவனங்களில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு சோதனை மேற்கொண்டது. அதன்போது உரிமம் பெற்ற நிறுவனங்களில் இருந்து 7 பேர் உட்பட மொத்தம் 36 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.